வாட்ஸ்அப் சிஆர்எம். இதுதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சிஆர்எம்னு சொல்லுவாங்க. நார்மலா உங்க வாட்ஸ்அப் வெப் ஓபன் பண்ணீங்கன்னா இப்படிதான் டாப்ல இப்படிதான் ஒண்ணுமே இருக்காது, பிளாங்கா இருக்கும். நீங்க ஒன்ஸ் எங்களோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சேஞ்சஸும் உங்களுக்கு வந்து மேலே இருக்க எல்லா இடத்துலையும் டாப்ல வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் இது வந்து எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இப்போ வந்து இதுதான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் போட்ட சாஃப்ட்வேர் தான் இது. ஒன்ஸ் நீங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இங்க மேல பார்த்தீங்கன்னா எல்லாம் டேப் சிஸ்டமா மாறிடும் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க என்னன்னா ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு தனித்தனியா கேட்டகரி பிரிக்கிறீங்க. இவங்க வந்து இப்போ இப்போ டூ வீலர் வாங்க வந்திருக்காரு, கார் வாங்க வந்திருக்காரு, டிவி வாங்க வந்திருக்காரு. அவங்க அவங்களுக்கு தனித்தனியா டேப் நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை அந்த கிளைண்ட்டுக்கு மட்டும் நீங்க தினைக்கும் ஒரு மெசேஜ் ரிமைண்டரோ நீங்க அனுப்புறதுக்கான சான்சஸ் சான்சஸ் இதில் இருக்கு. ஸோ இந்த டேப் எல்லாம் நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இது வந்து வேற 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 ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வரும் இதுல எப்படி மெசேஜ் அனுப்பணுமோ உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெசேஜ் எப்படி அனுப்புற பாக்ஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கஸ்டமரோட டேட்டா, ஃபோன் நம்பரு, நேம் எல்லாம் இதில் வந்துடும். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் டேப். மெசேஜ் அனுப்புறீங்களா, மெசேஜ் வித் ஃபோட்டோ அனுப்புறீங்களா, நீங்கள் மேலே சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சூஸ் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து டேப் இதாங்க, இந்த டேப் கேட்டகரின்றது இதுதான். என்ன டேப் கிளைண்ட் இப்போ டேப் பார்த்தீங்கன்னா ஆப்னு ஒரு டேப் இருக்கு. அதில் எத்தனை கிளைண்ட் இருக்கான்னு நீங்கள் இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இவ்வளோ கிளைண்ட் வந்து ஆப் பிஸ்னஸில் வாங்குற கிளைண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தனியாக மெசேஜ் அனுப்பணும்னா ரிமைண்டர் ஷெடியூலோ நோட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். இது அனுப்புறது மட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு சென்ட்ரல் கொடுக்குறேன், எல்லாருக்குமே மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நான் கொடுக்கல. இப்படி தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். தனித்தனியாக நான் கிளைண்ட்டுக்கு தனித்தனியாக நீங்கள் மெசேஜ் அனுப்பி நீங்கள் தனித்தனியாக அனுப்பிச்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு கேட்டகரி. வேறு யாரும் என்னென்ன பிஸ்னஸ் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கேட்டகரி போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் நியூ கேட்டகரி வேணால் ஆட் நியூ டேப் அதில் ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிவி சேல்ஸ்ன்னு நம்ம போட்டுட்டோம்னா டிவி சேல்ஸ் அதில் எத்தனை கிளைண்ட் இருக்காங்களோ அத்தனை கிளைண்ட்டும் அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வர வச்சுக்கலாம். நீங்கள் வர வச்சிட்டிங்கன்னா எல்லாம் அவங்க வந்து அந்த கேட்டகரி டேப்புக்குள்ளே அந்தந்த கேட்டகரி எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக மெசேஜ் போகும். இதை நீங்கள் பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். இதேமாரி தான் நீங்களும் பண்ணணும். பண்ணி இது பாருங்க நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த கிளைண்ட் வந்து இந்த டிவி எங்கே இருக்குன்னாங்க அன்னைக்குன்னு பார்த்துட்டு அதை நான் செலக்ட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணிட்டா அது வந்து தனியாக ஒரு பாக்ஸ் அவங்களுக்கு ஒரு கேட்டகரி கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து ஒரு நாளை வந்து அனுப்பிச்சா என்னால் முடியல. கிளைண்ட் அட்டன் பண்ண முடியல. அவ்வளோ ஃபீட்பேக் கால்ஸ் வந்தது. ஸோ இதில் பாருங்க அந்த டேப் அந்தந்த கேட்டகரியில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளைண்ட் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து தனித்தனியாக நான் மெசேஜ் வந்து அனுப்புனாலும் தனித்தனியாக இவங்களுக்கு மட்டும் மெசேஜ் போகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தனியாக டெம்ப்ளேட்டுன்னு தனியாக கிரியேட் பண்ணலாம். டெம்ப்ளேட் மூணாவது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு டெம்ப்ளேட் இங்கே வந்து ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு வரப்போ அந்த டெம்ப்ளேட் நேம் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கனால டெம்ப்ளேட் வந்துடும். அந்த டெம்ப்ளேட் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப மெசேஜே அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு டெம்ப்ளேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஷெட்யூலுங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணுறீங்க. நாளைக்கு வந்து 11 மணிக்கு இல்லை 4 நாள் கழிச்சா 1 மாதம் கழிச்சா உங்களுக்கு இந்த மெசேஜ் போனோம்னா நீங்கள் இதை வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த டேட் அந்த டைமில் கரெக்டாக மெசேஜ் போயிடும். ஏன்னா ஒரே டைமில் நம்ம வந்து எல்லாருக்கும் ஃபோன் வச்சுன்னு இருக்க முடியாது. இருக்கிறதே 12லேருந்து 4 தான். அதுக்குள்ளே நீங்கள் மெசேஜ் போட்டு ஒரு கிளைண்ட் நீங்கள் பிடிச்சாதான் வந்து அதுக்கு மேலே ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க போகிறது இல்ல. அடுத்தது அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு.
அதுக்கப்புறம் ரிமைண்டர், இது வந்து ரிமைண்டருங்க, நாளைக்கு 12 மணிக்கு இவருக்கு நான் பேசணும் அப்படின்னு நீங்க ரிமைண்ட் பண்ணணும்னு சொன்னா வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளைண்ட்டுக்கு பேசணும்னு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடும். இதுதான் ரிமைண்டர் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ரொம்ப வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். ஒரு நாள் நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிஸியாகி போச்சு. வர கால்ஸும் அட்டன் பண்ண முடியல, சேட்டும் பண்ண முடியல, அவ்வளோ பிஸியாகி போயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. இதெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு அட்மின் கேட்டகரி ஆப்ஷனை போட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். அவங்க தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா எண்ட் ஆஃப் தி டே நீங்க வந்து நியர்லி 20,000 ருபீஸ் இன்கம் கொடுத்துருங்க சாஃப்ட்வேர். அவ்வளோ பிஸியா இருந்தது அன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வாட்ஸ்அப் சிஆர்எம். வேற ஏதாவது டவுட் இருந்தா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. digiwebhosting.com போனீங்கன்னா உங்களுக்கு அதுலயே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். உங்களுக்கு 24 hours உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். சாஃப்ட்வேர்ல எனி இஷ்யூஸ் இருந்தாலும் 1 வீக்ல நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். மேஜர் இஷ்யூஸ் இருந்தால் 1 வீக்ல நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வாட்ஸ்அப் சிஆர்எம் சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் யூஸ் இருக்குன்னா ஓனர்ஸு, இன்காலிங் பண்ணுறவங்க, அட்மின்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரே நேரத்தில் நம்ம 10 பேருக்கு ஃபோன் பண்ண முடியாது. நாளைக்கு ஷெட்யூல் 11 மணிக்கு இப்போ மெசேஜ் இத்தனை பேருக்கு மெசேஜ் ரிமைண்டர் மெசேஜ் அனுப்புனா அது பாட்டு மெசேஜ் ஷெட்யூல் பண்ண போதும். நம்ம வேலைக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 கம்மி பண்ணி கொடுக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.